யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்க 2024 கடைசி மாதத்தில் இருக்கோம். இந்த கடைசி மாதத்தில் ஆண்டினுடைய இறுதி மாதத்துக்கு வெளிவந்த 2 முறை வெளிவந்த சசயோகத்தினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது, தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறாங்க. தனுசு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளைத்தின ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொருவையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு லைக் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய பெயரை கமெண்டில் கருத்துக்களை கமெண்டில் அவங்க தெரிவிங்க. உங்களுடைய பெயரை தெரிவிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வேணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கமெண்ட் திரும்பி கேட்பேன். உங்கள் கேள்விகளுங்க இலவசமாக உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படுங்க. உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டம், பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு உங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் கடைசியில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ தனுசு ராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்பது மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடிய தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகுங்க. இந்த கிரக நிலையை பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம் துல்லியமான கணிப்புங்க. கிரகனுடைய கணக்கிட்டு கிரகனுடைய மாற்றங்கள் எப்பொழுது, உங்களுக்குண்டான பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். கிரக நிலைகள் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருப்பதால், அதாவது எல்லா விஷயத்துக்கும் மூக்கு நுழைப்பது ரொம்ப ரொம்ப தப்புங்க. யார் மனையர் சார்ந்து பார்த்து வச்சிங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால், அதாவது கூட உடன்பிறப்பில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, கொஞ்சம் சப்போர்ட்லாம் கலந்த மாதிரியே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது தாயார் வழியில். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வக்ரம், 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆவதால் உங்களுக்கு அழுத்தம் நிறையா கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல தான் உங்களுக்கு குரு பேச்சு நடக்கிறார். அங்கே தான் வக்ரமாகி செல்கிறார். அப்படி 6ஆம் இடத்துல குரு வச்சு வக்ரமிட்டு போவதால் உங்களுக்கு உடல்நிலையில் மாற்றம் அதிகரிக்கும், கொடுத்த பணம் வராது. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய கிரகம். எதுவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய்ங்க. அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் கேதுங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. அயன சயன போகஸ்தானத்திற்கு சூரியன் புதன் வக்கரமற்று சந்திரனுடைய கிரகம் வலம் வருகின்றன. இவ்வாறு கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக மாற்றங்கள் என்று சொல்லக்கூடியது 3/12/2024 அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 15/12/2024 அன்று சூரியன் அயனசீன பூனஸ்தானத்திலிருந்து ராசிக்கே வர இருக்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய ராசிக்கே வர இருக்கிறாருங்க. 30/12/2024 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. பலன்கள் இந்த 2024 பலன்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது, தனுசு ராசினியர், அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாக இருக்குதுங்க. எதையும் செய்து முடிக்கும் துணிச்சலும் அதிகரிக்க இருக்குதுங்க. எதிலையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் வண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகளாலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைலாம் தீர்வு எடுக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டம் அதற்கு ஏற்றதாகவே உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் நிலைத்திருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்துக்கு சச யோகத்தில் வரக்கூடிய தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்கள் நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். உங்களுக்கு துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணமும் உங்களுக்கு மேலோங்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போகிறாங்க. மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்பட இருக்குதுங்க. அடுத்தது குடும்பத்தில் குதூகலமும் உண்டாகும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுதை கிடைக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்க நிலை மாறும். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெற இருக்கீங்க. இந்த மாதம் எதிர்ப்புகள் விலக இருக்குது. முக்கியமாக உங்கள்கிட்ட இது நாள் வரைக்கும் இருந்த எதிர்ப்புகள்லாம் விலகி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடிய இருக்குதுங்க. இதில் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தது கலைத்துறையினருக்கு, இந்த தனுசு ராசி பிறந்த கலைத்துறையினருக்கு எப்படி போயிருந்த மாதம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க. சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்க இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. நிலம் வீடு வாங்கும் வாய்ப்புகளும் கைகூடி வர இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபட போகிறீங்க. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்க இருக்குதுங்க. இப்போ தனுசு ராசி என்பர்கள் அதில் நம்ம பார்த்துட்டோம்.
தனுசு ராசி வரக்கூடிய நட்சத்திரம் மூலம், போராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. அதற்கு தேவையான பதவி உதவியும் கிடைக்கும், பண உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும், சமாளிக்க முயல போகிறீங்க. சற்று எதிலையும் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுவது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த காலகட்டம். அடுத்தது போராட நட்சத்திரம். போராடும் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே இப்படியே முடிஞ்சிருமோ என்று கவலைப்படக்கூடியவர்கள் போராட நட்சத்திரக்காரர்கள். அப்போ இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்து போடுவாங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இதுவரைக்கு இல்லாத மாற்றங்களும் அளித்தர இருக்கிறார்கள். குடும்பத்தில் சுப காரியம் நடைபெற இருக்குதுங்க. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்க போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் வரவு நட்சத்திரமாகும். மீதி 3 நட்சத்திரங்களும் மகராசிக்கு போடுங்க. இப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் இந்த பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும் உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. என்னபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவமும் உயர இருக்குதுங்க. பரிகாரம் எப்படி போகிறது? இந்த தனுசு ராசி என்பதற்கு பரிகாரத்தை பொறுத்த பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பரிகாரத்தை இருக்கிறார். அப்போ சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும். காரியங்களில் சாதமான பலன்கள் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் அன்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவதும் அவருக்கு அர்ச்சனை செய்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாருங்க. 3 வாரம் அருகில் உள்ள சிவனாலயம் சென்று சிவனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் நன்மை தருவாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வருஷமாக போயிடலாம் இந்த வருஷமாக போயிடலான்ட்டு ஒரு சிலருக்கு இந்த டைமில் உங்களுக்கு கையெழுத்து போட போகிறீங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப நாட்களாக படித்து மாணவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க. அப்போ இந்த வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பாஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் மெதப்பாக இருக்கீங்க அப்படி சொல்கிறது. மெத்தா படிக்கப்படுது. மெத்தா படிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஆழ்ந்து படித்தது மூலம் உங்களுக்கு வெற்றி வாகி சுட முடியும். எல்லாத்தையும் திட்டமிட்டு படிப்பது மூலம் நீங்கள் வெற்றி வாகி சுட போகிறீங்க. பார்த்து கவனமாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் வியாழன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இருக்குது. அதில் நீங்கள் நல்ல செய்தியை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட தினங்கள் 11, 12, 13 நீங்கள் எடுத்துங்க. இந்த அதிர்ஷ்ட தினங்கள் நல்லா இருக்குங்க. இந்த அதிர்ஷ்ட தினங்கள் வரும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. சந்திராஷ்டம் தினங்கள் சொல்லக்கூடியது 18, 19 சந்திராஷ்டம் ஏழை இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் தேவைங்க. ஏன்னா சந்திரன் அஷ்டமாகி உங்களுக்கு பார்க்க இருக்கிறார். அப்போ சந்திரனுடைய பார்வை உங்கள் இடத்தில் தெளிவாக இல்லை. அப்படி சந்திராஷ்டம் உங்களுக்கு 18, 19 இருக்கும்போது ஒரு சந்திராஷ்டம் வரும்னா ஒரு ராசிக்கு 2.5 நாட்கள். அப்போ 3 நட்சத்திரம் பார்க்கும்போது கொஞ்சம் சற்று ரொம்ப கவனமாக இருப்பது இந்த காலம் நல்லது. ஏன்னா நேர்களே தனுசு ராசி அன்பர்களும் அதை வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமை கேட்டதுக்கு வீடியோக்கள் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இலவசமாக 1 பாயிண்ட் ஜோதிடம் தரப்படுங்க. பிறந்த பெயர், அதாவது பெயர், பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், பிறந்த தேதியை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த நட்சத்திரம் தெரியுங்க. என்ன கேள்வி சொல்லுங்க, உங்களுக்கு பலன்கள் தரப்படும். தொடர்ந்து நீங்கள் நன்றி, வணக்கம்.